மறதி நோயால் அவதிப்படுவோரின் எண்ணிக்கை 2050ஆம் ஆண்டிற்குள் மும்மடங்காக உயரக்கூடும் என புதிய ஆய்வில் தெரியவந்துள்ளது. தற்போது அல்சைமர் நோயினால் 4 கோடியே 40 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கும் சர்வதேச அல்சைமர் நோய்க்கான அமைப்பு இந்த எண்ணிக்கை 2050ஆம் ஆண்டிற்குள் 13 கோடியே 50 லட்சமாக உயரும் என கூறுகிறது. அடுத்த வாரம் லண்டனில் மறதி நோய் குறித்த விழிப்புணர்வு மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் இந்த எண்ணிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. நினைவாற்றல், மொழி, ஒருங்கிணைந்த செயல்பாடுகள், முடிவெடுக்கும் திறன் போன்ற செயல்களால் பாதிக்கப்பட்டால் இவற்றையெல்லாம் டிமென்ஷியா என்ற பெயரில் அடையாளம் காணப்படுகின்றன. எண்ணிக்கை அதிகரிப்பு என்பது அபாயமான நிலை என எச்சரித்துள்ள விஞ்ஞானிகள், ஆய்வுகளில் ஏற்படும் முன்னேற்றங்களினால் இந்நோய் தாக்கம் குறையும் என்ற நம்பிக்கையில் இருப்பதாக கூறுகின்றனர். இந்நோய்க்கு தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள புதிய மருந்தினால் ஆரம்பகட்ட நோய் தாக்குதல் உள்ளவர்கள் முழுமையாக குணமடையும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர்.